உமது முகத்தை எனக்கு மறையாதே. பார்த்ததுனாலதான் நாம் உயிர் பிழைத்திருக்கிறோம். எத்தனை பேர் இந்த கால வேளையில் சொல்ல முடியும், அவருடைய கண்களில் கிடைத்த கிருபைதான் இன்றும் நான் நிர்மூலமாகாமல் இருக்கிறேன். ஹல்லேலூயா. சிலரை நமக்கு பிடிக்கலன்னா முகத்தை திருப்பிடுவோம். அப்படி மட்டும் என் லைஃப்ல நீங்க உங்க முகத்தை திருப்பிடாதீங்க. ஆண்டவருடைய விசேஷம் என்ன தெரியுமா? யாரும் பார்க்காதவங்களை தான் அவர் பார்ப்பார். ஆனா நீங்க மட்டும் முகத்தை மறைச்சிட்டீங்கன்னா திகைக்கும் பயம். ஆண்டவர் முகத்தை மறைச்சிட்டார்னா நம்மை திகில் சூழ்ந்து கொள்ளும், பயம் சூழ்ந்து கொள்ளும். ஆண்டவர் கொஞ்சம் கண்ணா செந்தா போதும் நம்ம லைஃப் தூக்குறதுக்கு சாத்தான் ரெடியா இருக்கிறான். ஆண்டவர் முகத்தை மறைத்தால் பயம் சூழ்ந்து கொள்ளும். ஆண்டவர் முகத்தை மறைத்தால் நஷ்டங்களும் இழப்புகளும் நமக்கு நேரிடும். இதெல்லாம் அறிந்துதான் தாவீது சொல்லுகிறார், ஆண்டவர் முகத்தை மறைச்சிடாதீங்க, முகத்தை மறைச்சிடாதீங்க. வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியிலே நடத்துங்க. நீங்க முகத்தை மறைக்கிறது மாதிரி நான் இருந்துடக்கூடாது. 27வது சங்கீதத்தின் 8, 9 வசனங்கள் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிட்டு, உமது முகத்தை எனக்கு மறையாதையும், நீர் கோபத்துடன் உமது அடியேனை விலக்கி போடாதையும். நீரே எனக்கு சகாயர், என் ரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும். உமது முகத்தை எனக்கு மறையாதையும். நீங்க என்ன பார்க்காம விட்டுறாதீங்க ஆண்டவரே. நானும் உங்களை பார்க்கும்படிக்கு எனக்கு உதவி செய்யுங்கப்பா. தாவீது ஆண்டவரை பார்த்து கேட்கிறார், உமது முகத்தை எனக்கு மறையாதையும். ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும், அவர் பார்வையில தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். லேவியர்களை கொண்டு கர்த்தர் பிளஸ் பண்ணும்போது எப்படி பிளஸ் பண்ண சொல்வார் தெரியுமா? கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி கிருபையா இருக்க கடவர் என்று கர்த்தர் உன்னை பார்க்கிறார். எசேக்கியேல் 16வது அதிகாரம் 6வது வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உன் அருகே கடந்து போகும்போது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் நீ உன் இரத்தத்தில் கிடக்கிறதை கண்டு, உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்றேன். ஆம், உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்றேன். அவர் பார்த்ததுனாலதான் நாம் உயிர் பிழைத்திருக்கிறோம். எத்தனை பேர் இந்த கால வேளையில் சொல்ல முடியும், அவருடைய கண்களில் கிடைத்த கிருபைதான் இன்றும் நான் நிர்மூலமாகாமல் இருக்கிறேன். ஹல்லேலூயா. சிலரை நமக்கு பிடிக்கலன்னா முகத்தை திருப்பிடுவோம். அப்படி மட்டும் என் லைஃப்ல நீங்க உங்க முகத்தை திருப்பிடாதீங்க ஆண்டவரே. ஆமென். நீங்க பார்த்ததுனாலதான் இன்னைக்கு நான் பார்த்துட்டு இருக்கிறேன். ஒரு கண்ணும் உன் பேரில் இரக்கமா இருந்ததில்லை. ஆண்டவருடைய விசேஷம் என்ன தெரியுமா? யாரும் பார்க்காதவங்களை தான் அவர் பார்ப்பார். கடற்கரை அருகே வருகிறார், அங்கே இருந்த 2 படகுகளை கண்டாராம். அந்த 2 படகுகளும் வெறுமையான படகு. அதை அவர் பார்க்கிறார். யாரும் பார்க்காததை, யாரும் பார்க்க விரும்பாததை. சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து கேட்கிறார்கள், ஆண்டவரே நேரமாகிறது, ஜனங்கள்லாம் இருக்கிறாங்க, இவர்களை அனுப்பி விடுங்க அவங்க சாப்பிடுறதுக்காக. இயேசு கேட்கிறார், உங்ககிட்ட என்ன இருக்கிறது அப்படின்னு. ஆண்டவர் 5 அப்பம் கொஞ்சம் மீன். அந்த கொஞ்சத்தை அவர் விரும்பி பார்க்கிறார். அவருடைய பார்வைப்பட்டதுனாலதான், அவர் பார்த்ததுனால நாம் பிழைத்துக் கொண்டோம். அதே எசேக்கியேல் 16:8 சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உன் அருகே கடந்து போன போது உன்னை பார்த்தேன். இதோ உன் காலம் பருவ காலமா இருக்கிறது. என்னை பார்க்கும் போது மேலோட்டமா பார்க்க மாட்டார், என்னுடைய மொத்த டீட்டெயில் அவருக்கு தெரியும். அப்பொழுது என் வஸ்திரத்தை உன்மேல் விரித்து உன் நிர்வாணத்தை மூடி உனக்கு ஆணையிட்டு கொடுத்து உன்னோடு உடன்படிக்கை பண்ணினேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இவ்விதமாய் நீ என்னுடையவளானாய். நீ என்ன பார்த்ததினால் அல்ல, நான் உன்னை பார்த்ததினால் நீ என்னுடையவளானாய். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி
சேர்த்து கொண்ட. ருசித்தவங்க மட்டும் கைகளை உயர்த்தி இந்த வார்த்தையை சொல்லி பாடுங்க. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், அழகான கண்கள், அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று ஆமென். உங்க அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று அவர் பார்த்ததால் நாம் பிழைத்துக் கொண்டோம். அவர் பார்த்ததால் நம்முடைய குறைவெல்லாம் நிறைவாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. பார்த்து பார்த்து செய்கிறார். தேசம் எங்கும் பஞ்சம் இருக்கும் போது கேரித் அந்த ஆற்று தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமாய் வற்றி கொண்டே இருக்கிறது. ஆமென். கர்த்தர் எங்க பார்க்கிறார் தெரியுமா? சாரிபாத் இருக்கிற அந்த விதவின் வீட்டில் இருக்கிற எண்ணெய் இருக்கிற பாத்திரத்தை பார்க்கிறார். ஆமென். இன்னும் ஒரு நாளுக்கு இருக்கு, அல்லது இன்னும் கொஞ்ச நாளைக்கு இருக்கிறது, சில வேளைகளுக்கு இருக்கிறது. கர்த்தர் எலியாவை அனுப்புறார். ஆண்டவருடைய நடத்துதெல்லாம் ரொம்ப விசேஷமானது. அவர் பார்க்கிறார். சீஷர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை கண்டு என்று பைபிள்ல இருக்கிறது. அவங்க எங்க இருக்கிறாங்கன்னு பார்க்கிறார். இப்போ எந்த சிச்சுவேஷன்ல இருக்கிறாங்கன்னு பார்க்கிறார். அவங்க அதை எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்னு பார்க்கிறார். எல்லாவற்றையும் பார்க்கிறார். நம்முடைய உட்காருதல் அவருக்கு தெரியும், நம்ம எழுந்திருத்தல் அவருக்கு தெரியும், நம்ம நடக்கிறது, நாம படுக்கிறது, நாம நினைக்கிறது எல்லாமே அவர் பார்க்கிறார். எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். அவரை பார்த்துதான் தாவீது கேட்கிறார், உங்க முகத்தை எனக்கு மறைச்சிடாதீங்க. கர்த்தர் முகத்தை மறைத்தால் என்ன ஆகும்? 104வது சங்கீதம் 29வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, நீர் உமது முகத்தை மறைக்க திகைக்கும், நீர் கொடுக்க வாங்கிக் கொள்ளும், நீர் உமது கையை திறக்க உம்முடைய நன்மையால் திருப்தி ஆகும். ஆனா நீங்க மட்டும் முகத்தை மறைச்சிட்டீங்கன்னா திகைக்கும். பயம். ஆண்டவர் முகத்தை மறைச்சிட்டார்னா நம்மை திகில் சூழ்ந்து கொள்ளும், பயம் சூழ்ந்து கொள்ளும். ஆமென். ஏசாயா 54:7 சொல்லப்பட்டிருக்கிறது, இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன். அதுக்கு கீழே சொல்லப்பட்டிருக்கிறது, அற்ப காலம் உண்ட கோபத்தினால் இமைப்பொழுது என் முகத்தை உனக்கு மறைத்தேன் என்று. அந்த இமைப்பொழுது அவர் கொஞ்சம் கண்ணை மூடினதுனால என்ன உண்டாச்சு? நீங்க அந்த அதிகாரம் படிக்கும் போது தெரியும். சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிப்பட்டவளே, தேற்றரவட்டவளே, கைவிடப்பட்டு மனம் நொந்து இருக்கிறவளே, இப்படிதான் சொல்லப்பட்டிருக்கும். அந்த இமைப்பொழுது முகத்தை மறைச்சதுனால வந்த விளைவுகள். ஆண்டவர் கொஞ்சம் கண் அசந்தா போதும் நம்ம லைஃபை தூக்குறதுக்கு சாத்தான் ரெடியா இருக்கிறான். ஆண்டவர் முகத்தை மறைத்தால் பயம் சூழ்ந்து கொள்ளும். ஆண்டவர் முகத்தை மறைத்தால் நஷ்டங்களும் இழப்புகளும் நமக்கு நேரிடும். என இதெல்லாம் அறிந்துதான் தாவீது சொல்லுகிறார், ஆண்டவர் முகத்தை மறைச்சிடாதீங்க, முகத்தை மறைச்சிடாதீங்க. வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியிலே நடத்துங்க. நீங்க முகத்தை மறைக்கிறது மாதிரி நான் இருந்துடக்கூடாது. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில நஷ்டங்கள், இழப்புகள், ஒரு தேவ பிள்ளை ஆண்டவரே இயேசுவே சிலுவையில என்ன சொன்னார் பாத்தீங்களா? என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டு. பார்க்க முடியல, கான்டாக்ட் பண்ண முடியல. அதுவரை பிதா 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 என்று பேசிக் கொண்டிருந்தார். ஒரு இடத்துல கூட அவரை தேவனேன்னு கூப்பிடவே இல்லை. ஃபுல்லா பிதாவே 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 என்னாரு. பார்க்க முடியாத சிச்சுவேஷன் வந்ததும் வெரி ஃபர்ஸ்ட் டைம் அவர் பிதாவை பார்த்து எப்படி கூப்பிடுறார் தெரியுமா? தேவனே அப்படிங்கிறார். ஆமென். கர்த்தர் முகத்தை மறைத்தால், கர்த்தர் முகத்தை மறைத்தால் பயம் சூழ்ந்து கொள்ளும், நஷ்டங்கள் உண்டாகும். உபாகமம் 31:17 சொல்லப்பட்டிருக்கிறது, நான் அவர்கள் மேல் கோபம் கொண்டு அவர்களை கைவிட்டு என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன், அதனால் அவர்கள் பட்சிக்கப்படும்படிக்கு அநேக தீங்குகளும் இக்கட்டுகளும் அவர்களை தொடரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் முகத்தை மறைத்தால் இக்கட்டுகளும் தீங்குகளும் தொடருகிறது. ஒரு தேவ பிள்ளை எப்பொழுதுமே அவருடைய முகத்தை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய பார்வையை விட்டு விலகாதவர்களாய், ஆண்டவருடைய பார்வை எப்பொழுதுமே தங்கள் மேல் படுகிற வண்ணமாய் அவர்கள் வாழ்க்கை காணப்பட வேண்டும்.
அப்படி இல்லாமல் இருந்தால் திகில் சூழ்ந்து கொள்ளுகிறது, நஷ்டங்களும் இழப்புகளும் உண்டாகிறது, இக்கட்டுகளும் தீங்குகளும் தொடருகிறது. பிரச்சனை மேல பிரச்சனை, போராட்டத்தின் மேல போராட்டம், கஷ்டத்தின் மேல கஷ்டம். இந்த காலை வேளையில சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, கர்த்தரால் நேசிக்கப்படுகிற அன்பு உள்ளமே, இந்த செய்தி கேட்கும் போதே உங்கள் இருதயம் ஜெபிக்க ஆரம்பிக்கட்டும். என்ன, உமது முகத்தை எனக்கு மறையாதேயோ. ஏன்னா நீரே எனக்கு சகாயர், எனக்கு வேற யாரும் கிடையாது ஆண்டவரே. ஆமென். இன்று நான் பிழைத்திருப்பது நீங்க பார்த்ததுனால, இன்று என் நிர்வாணம் மூடப்பட்டிருப்பது நீங்க பார்த்ததுனால, இன்னைக்கு நான் உம்முடையவனாய் உம்முடையவளாய் இருப்பது நீங்க பார்த்ததுனால, பயங்கரமான குழியிலும் முளையான சேற்றிலும் இருந்த என்னை தூக்கி எடுக்கும்படி என்னை நீர் கண்ணோக்கி பார்த்தீர், நீர் அணுகினீர், என்னிடமாய் சாய்ந்தீர். உங்க தயவுல தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்க வாழ்க்கையில ஒருபோதும் நீர் உம்முடைய முகத்தை மறைக்கும்படியான சூழ்நிலை வராதபடிக்கு கர்த்தாவே உம்முடைய முகத்தை எனக்கு மறையாதையும். அம்னோனுக்கு விரோதமாய் அப்சலோம் ஒரு செயலை செய்வான். அந்த செயல் நிமித்தம் ராஜாவுக்கு பயங்கர கோபம் வந்தது தாவீதுக்கு. அப்சலோம் சமூகத்தை விட்டு தூரம் போய் திரும்ப வருவான். என்ன இருந்தாலும் மகன் அல்லவா. திரும்ப வந்ததும் ராஜா ஒரு வார்த்தை சொல்லுவார் யோவாப்ட்ட. என்ன சொல்வார் அப்படின்னா, 2 சாமுவேல் 14வது அதிகாரம் அதனுடைய 24வது வசனத்துல ராஜா சொல்லுகிறார், அவன் என் முகத்தை பார்க்க வேண்டியதில்லை, தன் வீட்டுக்கு திரும்பி போகட்டும். அப்படியே அப்சலோம் ராஜாவின் முகத்தை பார்க்காமல் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் அப்படின்னா, ராஜாவுக்கு அவனை பார்க்க பிடிக்கல. அவன் இருக்கட்டும், ஆனா பார்க்க வேண்டாம். நீங்க இந்த வசனத்தை கவனிச்சீங்கன்னா தெரியும், இந்த வசனம் சொல்லப்பட்டு வெரி நெக்ஸ்ட் வெர்ஸ் அப்சலோமை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கும் தெரியுமா? இஸ்ரவேலர் அனைவருக்குள்ளும் அப்சலோமை போல சௌந்தரியம் உள்ளவனும் மெச்சிக்கொள்ளப்பட்டவனும் இல்லை. உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அவனில் ஒரு பழுதும். அப்சலோமை பத்தி இதுக்கு முன்னாடியே சொல்லப்பட்டு வருகிறது. அங்க எல்லாம் எழுதாம ஆண்டவர் ஏன் இங்க எழுத வச்சிருக்கிறார் தெரியுமா? நீ எவ்வளவு சௌந்தரியம் உள்ளவனா இருந்தாலும் ராஜா பார்க்க விரும்பலைன்னா உன் சௌந்தரியத்தால ஒரு பிரயோஜனம் இல்லை. நீ எவ்வளவுதான் மெச்சிக்கொள்ளப்பட்டவனாய் மெச்சிக்கொள்ளப்பட்டவளாய் இருந்தாலும் அவர் பார்க்க விரும்பலைன்னா, ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுட்டு வந்திருக்கிறேன் அப்படி சொல்லும் போது, ஆண்டவர் இல்லடா எனக்கு உன்னை பார்க்க பிடிக்கல அப்படி சொன்னா, ஆண்டவரே நான் நெடுமுழங்காலே நின்று பல மணி நேரம் ஜெபிக்கிறேன், இல்ல இல்ல எனக்கு உன்னை பார்க்க பிடிக்கல. ஆண்டவர் ஊர்ல கேட்டு பாருங்க, ஆண்டவர் என்ன பத்தி தான் மெச்சி கொண்டுட்டு இருக்கிறாங்க, இல்ல எனக்கு உன்னை பார்க்க பிடிக்கல. இந்த அப்சலோம் மெச்சி கொள்ளப்பட்டவன், ஆனா ஓட்டம் பாதியில முடிகிறது. ஆமென். காலையில ஆண்டவர் சமூகத்தில் வந்திருக்கிறோமே, எத்தனை பேர் ஆண்டவர் விரும்பி பார்க்கிறார்? நம்ம என்ன நினைக்கிறோம்? அப்சலோமை போல சௌந்தரியம் உள்ளவன் இல்ல, இருக்கட்டும், ராஜா பார்க்க விரும்பலையே. ஹல்லேலூயா. ஆண்டவர் நீங்க என்ன பார்த்தா போதும் ஆண்டவரே. இன்னொருவனை வேதம் சொல்லுகிறது, அவன் பெயர் தான் மேவிபோசேத். இந்த மேவிபோசேத்துடைய லைஃபை நீங்க பாத்தீங்கன்னா, 5 வயசு இருக்கும்போது நல்லா தான் பிறந்து நல்லா தான் வளர்ந்துட்டு இருந்தான். 5 வயசு இருக்கும்போது யுத்தம் நடக்கிறது. அவனை கேர் பண்ற ஒரு ஸ்திரீ என்ன பண்றாங்க அப்படின்னா, அவனை தூக்கிட்டு ஓடும்போது கையிலிருந்து கீழே விழுந்து 2 காலுமே அவுட். கால் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். பிறந்ததுல இருந்தே கால் இல்லைன்னா அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். ஆனா ஒரு குறை இல்லாம ஒரு அவசரப்பட்டு செய்த ஒரு செயல்னால 2 காலுமே அவுட். அவன் வளர ஆரம்பிக்கிறான். இப்ப அடுத்து இடி விழுறது போல இன்னொரு காரியம் நடக்கிறது. என்னவென்றால், ராஜா ஒரு பிரமாணத்தை போடுறார். என்ன பிரமாணம்னா, முடவனும் சப்பானியும் எருசலேமுக்குள்ள வரக்கூடாது. எல்லாமே எதிரா இருக்கிறது, எல்லாமே அகைன்ஸ்டா இருக்கு. ஆனாலும் மேவிபோசேத் சூசைட் பண்ணல. ஆமென். வாழ்வதற்கு எந்த ஒரு ஹோப்புமே இல்லாதவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான்.
ஒரு நாளில் தாவீது கேட்கிறார், யோனத்தான் நிமித்தம் தயவு பாராட்டத்தக்கவன் யாராவது இருக்கிறாங்களா? அப்படி கேட்கும்போது சீபா வரான். வந்து மேவிபோசேத்தை எப்படி அறிமுகப்படுத்துகிறான் தெரியுமா? அவன் பெயரை கூட சொல்லவில்லை, ராஜகுமாரன் என்று மென்ஷன் பண்ணவில்லை. யோனத்தானுக்கு ஒரு மகன் இருக்கிறான். அவன் யார் தெரியுமா? அவன் 2 காலும் முடவனாயிருக்கிறான். ஆமென். நம்முடைய குறை வெளியே தெரிய ஆரம்பிச்சுட்டுன்னா உலகம் நம்மை குறைய வைத்துதான் அடையாளம் படுத்தும் நம்மை. அப்பொழுது ராஜா சொல்லுகிறார், அவன் இங்க கொண்டு வாங்க அப்படின்னு. மேவிபோசேத்தை இப்பொழுது சுமந்து கொண்டு வரப்படுகிறான். ராஜ சமூகத்திலே கொண்டு வந்து நிறுத்தப்பட்ட போது வேதம் சொல்லுகிறது, ராஜா அவனை பார்த்தாராம். உலகம் ஃபுல்லா, ஊர் ஃபுல்லா அப்சலோமை மெச்சிக் கொண்டிருக்கிறார்கள், ராஜா அவனை பார்க்கவில்லை. ஆனா இந்த மேவிபோசேத் எந்த அளவுக்கு ஒதுக்க முடியுமோ ஒதுக்குறாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, ராஜா அவனை பார்த்தார். மேவிபோசேத் கேட்கிறான், செத்த நாயை போல் இருக்கிற என்னை நீர் நோக்கி பார்ப்பதற்கு நான் ஏமாத்திரம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆமை அப்சலோமை போல எல்லாத்திலையும் பெஸ்டா இருந்தும் ராஜா நம்மை பார்க்கவில்லை என்றால் எல்லாம் இருந்தும் என்ன பிரயோஜனம்? ஆமென். அப்சலோம் லைஃப், மேவிபோசேத் லைஃப், 2 பேருடைய லைஃப்ல சக்சஸ்னு யார் மேல எழுதுவாங்க தெரியுமா? மேவிபோசேத் மேல எழுதுவாங்க. ஏன் தெரியுமா? மேவிபோசேத்தினுடைய ஃபியூச்சர், அவன் இழந்தது எல்லாமே அவனுக்கு திரும்ப கிடைத்தது. அவன் ராஜ சமூகத்தில் நித்தம் அப்பம் புசிக்கிறவனாய் அவன் மேன்மைப்படுத்தப்படுகிறான், உயர்த்தப்படுகிறான். இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, ராஜா தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்கவில்லை. அப்சலோமுடைய முடிவை பாருங்க, எப்படி வாழ வேண்டியவன். ஆனால் பரிதாபமாய் வழியிலே பாதியிலே அவனுடைய முடிவு. ரீசன் என்ன அப்படின்னா, ராஜா முகத்தை மறைச்சிட்டார். நம்ம லைஃப்ல எல்லாம் இருந்தும் அவர் நம்மளை பார்க்கலனா, அவருடைய முகத்தின் ஒளியை நம்ம மேல பிரகாசிப்பிக்க பண்ணலைனா, எல்லாம் இருந்தும் இன்னைக்கு மனிதன் ஒவ்வொரு காரியத்தை தேடி அதிகாலமே ஓடிக்கொண்டிருக்கிறான். ஒரு தேவப்பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும், உன் கிருபை இல்லை என்றால் நான் இல்லை, உன் கிருபை இல்லை என்றால் நான் இல்லை, உங்க கிருபை இல்லைன்னா நான் இல்லை. இளையகுமாரன் நினைத்தான் அப்பா சொத்து இருந்தா வாழ்ந்துடலாம் அப்படின்னு. அப்பா என்ன பண்ணாருன்னா 2 பேருக்குமே சொத்தை பிரிச்சு கொடுக்கிறார். 2 பேருக்குமே பிரிச்சு கொடுக்கிறார். கேட்டது இளையகுமாரன், ஆனா கொடுத்தது 2 பேருக்கும். இளையகுமாரன் கிடைச்சதெல்லாம் வாங்கிட்டு அப்பா விட்டு தூரம் போயிட்டான். அவன் நினைச்சிட்டான் இது இருந்தா வாழ்ந்துடலாம் அப்படின்னு. ஆனா மூத்த குமாரனை பாருங்க, மூத்த குமாரன் அப்படி போயிருக்கலாம், மூத்த குமாரன் அப்படி போகல. மூத்த குமாரன் நினைக்கிறான், அப்பா பிரசன்ஸ்ல இருந்தா மட்டும்தான் என்னால வாழ முடியும். மூத்த குமாரன் தகப்பனோடு கூடவே இருக்கிறான். தகப்பனுடைய பார்வை விட்டு தூரம் போகினவன் கொஞ்சம் கொஞ்சமாய் குறைவுபட துவங்கினான், நஷ்டப்பட துவங்கினான், இழக்க துவங்கினான். எல்லாவற்றையும் இழந்து திரும்ப தகப்பனிடத்துல ஓடி வருகிறான். அவர் என்ன பார்த்தாலே போதும். இளையகுமாரன் திரும்பி வரும்போது தகப்பன் அவரை பார்க்கிறார். வீட்டிலிருந்து அவன் நடந்து வருகிறதை தகப்பன் கண்டு, வேற யாராவது பார்த்திருந்தா பிரச்சனை வேற. பிரமாணம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? தகப்பனையும் தாயும் துக்கப்படுத்தி ஒருவன் காணப்படுவான் என்றால் மூப்பர்கள் அவனை அழைத்து என்ன பண்ணணும் தெரியுமா? அவனை கல்லெறிந்து கொள்ள வேண்டும். இதான் பிரமாணம். ஆனா தகப்பன் என்ன பண்றார் தெரியுமா? தூரத்தில் அவன் வர்றதை பார்த்து ஓடி போய் அவனை கட்டி பிடிக்கிறார். அவனை யாரும் கல்லெறிஞ்சிடக்கூடாது, அவனை யாரும் கொன்றக்கூடாது. எப்பொழுது மீண்டும் அந்த தகப்பனுடைய பார்வை அவன் மேல விழுதோ, அவன் இழந்த அனைத்துமே அவனுக்கு திரும்ப கிடைக்கிறது. இந்த காலை வேளையில நஷ்டப்பட்டு இழந்து இந்த சத்தத்தை யாராவது கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்றால், கர்த்தரிடத்தில் திரும்புங்கள், கர்த்தரை நோக்கி பாருங்கள். அவருடைய முகத்தின் ஒளியை உங்க மேல பிரகாசிக்க பண்ணும் போது இழந்த அனைத்துமே உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.